வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் வந்து 100 கோடி கலெக்ஷன் ஆன படம். வெறும் 5 கோடியில படம் எடுத்து 100 கோடிக்கு படத்தை ஓட்டி ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்காரு நம்ம டைரக்டர். நம்ம டைரக்டர் தான் படத்தோட ஹீரோ. ஓகே, இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு சொல்லணும்னா, நம்பிக்கை, நம்பணும், அவ்வளவுதான். இவ்வளவுதான் ஓவராலா சொல்ல போனா ஒன் லைனர். சிம்பிளா முடிஞ்சிருச்சா? படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு பையனை காட்டுறாங்க. இந்த பையனை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இடையில இடையில வந்து போவாப்புல. கடைசியா இவன் ஏன் வரான், எதுக்கு வரான், என்ன சொல்ல வரான் அப்படின்றதெல்லாம் படத்தோட கடைசியில சொல்லுவாங்க. ரைட். ஸோ ஒரு மொபைல், ஒரு ஃபோன் தயாரிக்கிறத எப்படி தயாரிக்கிறாங்க, அதை எப்படி கொண்டு வராங்க, எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட் அப்படியே கிராஃபிக்ஸில் காட்டுறாங்க. அதை வாங்குறது யாரு? நம்ம ஹீரோ. யாருக்காக வாங்குறாங்க? நம்ம ஹீரோயினுக்காக வாங்குறாங்க. ஸோ இந்த சீனை வந்து ரொம்ப அழகாக ரொமான்டிக்காக காமிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து பயங்கர வில்லங்கமான ஒரு வில்லன், ஒரு குட்டி வில்லன்னு சொல்லலாம் இந்த படத்தில். அப்படிப்பட்ட ஆள். அவர் என்ன பண்ணுறாரு, ஏம்மா எப்படிம்மா நீ ஃபோன் வாங்கின, என்னையே வந்து ஆன்லைனில் வாங்கன்னு சொல்லுவியே, இப்போ எப்படி இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி இடக்கு முடக்கான கேள்விங்க எல்லாத்தையும் கேட்குறாரு. இந்த பொண்ணு அப்படி இப்படின்னு போட்டு சமாளிச்சுட்டு, பொண்ணு ஹீரோயினோட தங்கச்சி 2 பேரும் சமாளிச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் வந்துடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவோட ஹீரோயின் வந்து மூக்கு குத்துறதுக்காக போகிறாங்க. சரி, நான் மூக்கு குத்திட்டேன்ல, நீ காது குத்து, எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி காது குத்த வைக்கிறாங்க. காது குத்துனதுனால அவங்க அம்மா எதுவும் திட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஹீரோயின். ஆனால் நம்ம ஹீரோ சொல்கிறது, இல்லை எங்கள் அம்மா ரொம்ப நான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு ஹீரோ சொல்லி சமாளிக்கிறாப்புல. ஆனால் அங்கே அவங்க அம்மா காது மேலேயே போடுறாங்க. எப்படா நீ வந்து இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி, ரவுடி பையன் மாதிரி இருக்குடா, அதுரா இதுரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து பயங்கரமாக ஒரு பூமரம்மானா நல்லா ஃபன் பண்ணுறாங்க. எதுக்கு எடுத்தாலும், நீ டயர்டாக இருக்கா, நீ ஃபோன் யூஸ் பண்ணுற அதனால தான் டயர்டாக இருக்கு, பசிக்கலையா, ஃபோன் யூஸ் பண்ணுற அதனால தான் பசிக்கல, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஃபோன் யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி நல்லா நல்ல ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினோட சாரி ஹீரோவோட அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. மாப்பிள்ளையாக வர்றது நம்ம யோகி பாபு. இந்த மாப்பிள்ளை தான் வேணுமா, நல்லா பார்த்து முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அவரை வந்து கிண்டல் பண்ணி ஒரு பழைய நமுத்து போன கேசரியை கொடுத்து சாப்பிட விட்டு, போடா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவங்க அக்கா சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே இவர் நம்ம ஹீரோ வருத்தப்பட்டுட்டு போயிடுவார். அன்னைக்கு நைட்டு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் அப்படியே வீடியோ காலில் பேசிட்டு மட்டும் இருப்பாங்க. இப்போ ஒருத்தனை நல்லவன மாதிரி காட்டுறாங்க. அந்த நல்லவன் என்ன பண்ணுறான், சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப காக்கா எச்ச போட்டுருது. அதை வந்து தலைவர் என்ன பண்ணுறாரு, கீழே குப்பையில் கொட்டலான்ட்டு போகிறாரு. அங்கே ஒரு பிச்சைக்காரன் இருந்ததும் சரி அப்படின்ட்டு குப்பையில் கொட்டாமல் அந்த பிச்சைக்காரனுக்கு இவனே புதுசாக அதை பார்சல் போட்டு அதை வாங்கி தர மாதிரி ஒரு நடிப்பை போட்டு அதை சோசியல் மீடியாவில் போட்டு நல்ல பேர் வாங்குறது தான் நம்ம தலைவரோட வேலை. இதை வந்து இவர் ரொம்ப சிறப்பாக பற்றி பார்த்துட்டு இருக்காப்புல. இதே டயத்தில் நம்ம ஹீரோயினை பார்த்து ஜொல்லு வெடிக்கிறான் பையன். அப்படியே போகுது. ஒரு நாள் நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கும் வந்து யாரோ ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக மெசேஜ் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு, இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. ஹீரோ அவங்கள சமாதானப்படுத்திட்டு, சரி நாளைக்கு நான் வேமா கிளம்புறேன், எங்கள் அக்காவுக்கு என்கேஜ்மெண்ட்டு, அதுக்கு நீயும் மறக்காமல் வந்துரு, புடவையில வா அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்றாரு. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வராங்க. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. வரப்போ நம்ம ஹீரோயின் தம்பின்னு சொல்லி ஒருத்தனை கூட கூப்பிட்டு வராங்க. சரி தம்பி அப்படின்னோடனே ஹீரோவும் அதை பெருசாக எடுத்துக்கல. அப்படியே ஹீரோயினை கூப்பிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அம்மாவுக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அம்மா பார்த்தோன்னே சரி இதுதான் நம்ம மருமக அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. ஹீரோவை பார்த்து கிண்டல் அடிக்கிறாங்க. ஆனால் ஹீரோவுக்கு அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் கூட வந்தாலும் தம்பின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தோன்னே உண்மையிலேயே அவன் தம்பி தானா, அவன் பார்க்குற பார்வையே சரியில்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறாரு. அப்படியே டான்ஸு, பாட்டு அப்படின்னு ஜாலியாக ஒரு லவ் ஃபீலோட அப்படியே மூவி கண்டினியூ ஆகுது. கொஞ்சம் நாட்கள் போகுது. அவங்க அப்பா, ஹீரோயினோட அப்பாவுக்கு ஹீரோயின் மேலே சந்தேகம் வருது. நம்ம பொண்ணு எதுவும் லவ் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக பொண்ணோட ஃபோனில் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி அந்த ப்ளூடூத்தை ஹீரோயினோட அப்பா கழுத்தில் மாட்டிக்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து 2 பேரும் கொஞ்சிறத ப்ளூடூத்தில் கேட்டுட்டு அப்பா டென்ஷன் ஆயிடுறாரு. ஆனால் இந்த சீன் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல சீனு. ஒரு வேளை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த சீனை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சீன். அவ்வளோ ஒரு தேட்டரே அதில் விட்ட சீன். அப்பா இப்படி நம்ம லவ் மேட்டரை கண்டுபிடிச்சிட்டாரு, நாளைக்கு நீ அப்பா மீட் பண்ணவா, வந்து இப்படி பேசு அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஹீரோயின் ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. அதாவது அட்வைஸ் பண்ணுறாங்க. மறுநாள் அதே மாதிரி இன்டர்வியூக்கு வர மாதிரி தலைவர் ரெடியாகி வராரு. ஹீரோயினோட அப்பா எந்த இடத்துலையும் ஒரு நோ இல்லை ஜாதி அது எதுவுமே பார்க்காம ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறாரு. உங்கள் 2 பேருக்கும் உங்கள் 2 பேரையும் நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லி மட்டும் கேட்குறாரு. தெரியும்னு சொன்னேவும் இவர் என்ன பண்ணுறாரு, சரி அப்போ உங்கள் 2 பேரோட ஃபோனை மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ ஜோக் பண்ணாதீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் சீரியஸாக இப்போ சொல்கிறேன், நீங்கள் மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை மாற்றி போயிட்டு 2 நாள் கழிச்சு வாங்க, அப்பயும் உங்களுக்கு இதே
லவ், ஃபீல் எல்லாம் இருக்கு, எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா, ஓகே நம்ம கல்யாணத்துக்கு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோக்கு இந்த விஷயத்துல ரொம்ப பயம். ஏன்னா நம்ம ஜென்ரலாவே தெரியுமே பசங்க என்ன பண்ணுவாங்க போன்ல அப்படின்னு. அந்த மேட்டர்ல பயந்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி, எப்பா எல்லாரும் அந்த ஃபோனுக்கு ஃபோன் அடிங்களா, அவங்களே வந்து உன் ஃபோனுக்கு நீ ரொம்ப பிஸியா இருக்க உங்க அக்கா ஃபங்க்ஷன்னால, அதனால இப்போதைக்கு ஃபோன் வச்சுக்க, நம்ம எதுவும் இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து கொடுக்குற மாதிரி பண்ணி விட்ருங்கடா அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிக்க சொல்றாரு. எல்லாரும் ஃபோன் அடிக்கிறாங்க. கடைசியில் இவருக்கே ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்து ஹீரோயின் சைட்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. இதை பார்த்த உடனே வந்து ஹீரோக்கு ஷாக்கு. என்னடா நம்ம ஃபோன் ஃபோன் போடுறோம் அப்படின்னா அதுல ஒரு காரணம் இருக்கு, அந்த சைட்ல இருந்து ஏன் ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஷாக்கு. அங்கதான் வந்து படமே ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் பேட்டர்னை மாத்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஃபோனை ஓப்பன் பண்ணி சேட் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவால வந்து நிம்மதியா இருக்க முடியல. ஏன்னா ஹீரோயினுக்கு அந்த அளவுக்கு சேட்டிங்லாம் வந்திருக்கு. இது இது எல்லாம் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கிறப்ப நம்ம நடுவில் நம்ம பையன் தம்பி மறுபடியும் வந்து அந்த ஒரு மாங்கொட்டையை எடுத்து உள்ள இருந்து எடுக்கிறாப்புல, மறுபடியும் மூடி வச்சிடறாப்புல, மறுபடியும் போயிடுறாப்புல. இதே மாதிரி இவனும் 2 3 தடவை பண்ணுவான். ஹீரோயினோட அக்காவை காட்டுறாங்க. ஏன் யோகி பாபுக்கு ஓகே சொன்னாங்க, அவர் எந்த அளவுக்கு ரொம்ப ஜென்டில்மேனா நடந்துக்கிட்டாரு அப்படின்றத ஃப்ரெண்டு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவோட அப்புறம் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட்ல தம்பின்னு சொன்ன பையன் ஹீரோயின் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றான். அதை பார்த்த உடனே ஹீரோக்கு ஷாக் ஆயிடுது. என்னடா இந்த பக்கம் தம்பின்னு சொன்னேன், இந்த பக்கம் லவ் ப்ரப்போஸ் பண்றான்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டா, நான் இல்லை என் பெஸ்டின்னு தான் சொன்னேன், நான் தம்பின்னு சொல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசுறாங்க. இந்த சீன்லாம் அப்படி ஒரு சீனா இருக்கும் தேட்டர்ல. இதுக்கிடையில ஹீரோயினோட அக்காவும் மாப்பிள்ளையும் ஃபோன் போட்டு பேசிட்டு இருப்பாங்க. இடையில ஹீரோயினோட சித்தி ஃபோன் பண்ணி அம்மாட்ட பேசணும்னு கேட்பாங்க. கேட்ட உடனேவும் இவங்க இருங்க இருங்க லவர் ஐ மீன் மாப்பிள்ளைய கான்ஃபரன்ஸ்ல வச்சுக்கிட்டேவும் அந்த ஃபோனை சித்தியோட ஃபோனை அட்டன் பண்ணி அம்மாட்ட கொடுத்துருவாங்க. கடைசியில இவங்க லைன்ல இருக்க மாட்டாங்க, மாப்பிள்ளை மட்டும் தான் லைன்ல இருப்பாரு. அது இவர் கான்ஃபரன்ஸ்ல இருக்கிறது தெரியாமலேவும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கேவலமா மாப்பிள்ளைய பத்தி பேசி கழுவி கழுவி ஊதிடுவாங்க. இதை தாங்க முடியாம யோகி பாபு அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுவாரு. இதுக்கிடையில நம்ம ஹீரோ செல்லு சார்ஜ் கம்மியாயிடும். அவர்கிட்ட சிடிஎஃப் சார்ஜர் இருக்காது. உடனே பிச்சைக்காரன் ஆட்டோக்காரன் எல்லார்ட்டையும் போய் கேட்பாரு. அவங்ககிட்டயும் இருக்காது. மழையில நனைஞ்சுக்கிட்டேவும் ஃபோனை மொத்தம் பாதுகாப்பா ஒரு இடத்துல வச்சு எடுத்து வருவாரு. நீங்களே பாருங்க எந்த இடத்துல வச்சு எடுத்து வந்திருக்காருன்னு. ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரூமுக்கு வந்திருப்பாரு. ரூமுக்கு வந்து அங்க இருக்கிற சிடிஎஃப் சார்ஜர்ல சார்ஜ் போட்டு மெசேஜை படிக்க ஆரம்பிப்பாரு. மெசேஜ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி போகவும் பசங்களும் கூட இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து மெசேஜ் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ இது கொஞ்சம் வில்லங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல வச்சு எல்லா சாட்டையும் படிக்க ஆரம்பிப்பாரு. ஒரு லெவலுக்கு மேல அவருக்கு படிக்கிற மாதிரி இருக்காது. அவர் எல்லாத்தையும் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி விஷுவலைஸ் பண்ற மாதிரி அவருக்கே ஃபீல் ஆகி அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி கத்திடுவாரு. மறுநாள் பசங்க கத்துனதும் பசங்கள்லாம் அப்படியே கதவை திறந்துட்டு வருவாங்க. ஒன்றும் இல்லை அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆன மாதிரி தலைவர் இருப்பாரு. அப்படியே அதே ஷாக் ரியாக்ஷனோட போவாரு அங்க என்கேஜ்மெண்ட் நடக்கிற இடத்துக்கு. அவங்க அக்காட்ட போய் சொல்லுவாரு, இப்படி இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. இதை கேட்ட உடனே அவங்க அக்கா சரி விடு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே, உனக்கும் இந்த மாதிரி நடந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு. அவங்க அக்காக்கும் ஒரு மாதிரி பொறி தட்டிடும். ஆஹா நமக்கும் இப்படி நடந்தானா அது அப்போ கரெக்டா தப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அக்காவும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே யோசிச்சுக்கிட்டே அங்க மாப்பிள்ளையோட ஃபோன் அடிக்கும். அதை போய் இவங்க எடுப்பாங்க. எடுத்த உடனேவும் யோகி பாபு வந்து அப்படின்னு ஒரு மச்சின ஒரு சவுண்ட் ஒன்று கொடுத்துருவாரு. ஏன்னா இப்படி நம்ம என்ன பண்ணோம் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசி, இல்ல நம்ம கண்டிப்பா அவர் ஃபோனை வாங்கி பார்த்துடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துருவாரு. இடையில நம்ம ஹீரோயினுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒருத்தன் இருப்பான். அவனும் ஹீரோயினும் பேசுங்க அந்த ஆடியோஸ் எல்லாத்தையும் ஹீரோயின் மாதிரி பேசி வாங்கி அதெல்லாம் போட்டு போட்டு கேட்டுட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ. அதுதான் அந்த படத்துல ஒரு பாட்டு மாதிரியே வந்திருக்கும் மாமா குட்டின்னு சொல்லி. எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி கத்துன்னு கத்துவாரு. என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டா ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தான், அதுக்காக அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டே போயிட்டு பாண்டிச்சேரியில போய் சன்ரைஸ் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சாதாரணமா சொல்லுவோம். இதை கேட்ட உடனே இவன் இன்னும் கடுப்பாகி பயங்கரமா திட்டிட்டு ரொம்ப கேவலமா பேசிட்டு போனை வச்சிருவான். இவ்வளவு விஷயம் நடந்ததுதான் ஹீரோ கண்டிப்பா நம்ம இவ்வளவுதான் பார்த்துருக்கோம், இன்னும் நிறைய விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு, அதனால வந்து இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போய், நான் 2 நாள் பார்த்ததுக்கே வந்து இவ்வளவு விஷயம் இருக்குது, எனக்கு இத்தனை பேர்கிட்ட பேசுறது எனக்கு எல்லாமே நான் ஒண்ணுமே எனக்கு உங்க பொண்ணை பத்தி தெரியல, இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு இன்னும் எனக்கு 2 நாள் வேணும், அதான் இன்னும் 2 நாள் எனக்கு ஃபோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இவருக்கு இவருக்கு ஹீரோனோட அப்பாவை பத்தி தெரியல. அவரு தான் வந்து வில்லாதி வில்லனாச்சே. பொண்ணை கூப்பிட்டு என்னதான் நீ அவன் என்னன்னா உன்னை பத்தி இவ்வளவு சொல்றான், உனக்கு அவனை பத்தி ஒண்ணுமே தெரியலையா அப்படின்னு. ஹீரோயின் இல்ல அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்றேன். என்னமா நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி எல்லா சாட்டையும் டெலிட் பண்ணிட்டு இருக்கான், அதனாலதான் ஒன்றும் பண்ண முடியல, இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரீஸ்டோர் பேக்கப் ஆப்ஷனை எனேபிள் பண்ணி விட்டுறாரு. அங்கதான் வந்து ட்விஸ்டே ஆரம்பிக்குது. ஹீரோக்கு அப்பதான் தலையே சுத்தி அப்படியே ஒரு இன்டர்மிஷனே அங்கதான் வந்து போடுறாங்க. இன்டர்மிஷனுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம தம்பியை தான் காட்டுறாங்க. தம்பி அப்படியே எந்த இடத்துல இந்த கொட்டையை நோண்டி வச்சாப்லையோ அங்கேயே வந்து உட்காந்துக்கிட்டு அந்த கொட்டையே பார்த்த மாதிரி உட்காந்துருக்காரு. மூடி மூடி திறந்து முடின்னு. அடுத்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்ட போய், எப்படா என் ஃபோனை லாக் பண்ணி விடுவேன், அதுல இருக்கிற டேட்டாலாம் எடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, பண்ணி விடுறா
அவன் நான் அனுப்பிச்ச லிங்கை கிளிக் பண்ணட்டும், தொட்டா தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி டைலாக் பேசுறான். அதுக்கப்புறமா ஹீரோ அனுப்பிச்ச சேட் எல்லாம் செக் பண்றான். எல்லா பொண்ணுங்கிட்டையும் போய் இன்ஸ்டாகிராம்ல, வாட்ஸ்அப்ல, OLXல கூட பொண்ணுங்கிட்ட நம்பர் வாங்கி எல்லாருக்கும் நான் படம் டைரக்ட் பண்றேன். நீங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா வெஸ்டர்னு, மாடர்னு, ட்ரைபல் பிக்ஸு அந்த மாதிரி என்னென்ன பிக்ஸ் என்னென்ன கேட்க முடியுமோ எல்லாத்தையும் கேட்குறான். இதில் இந்த chat எல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் கடுப்பாகி ஹீரோக்கு ஃபோன் பண்ணி காரி மூஞ்சிலே துப்புறான். இந்த இடத்துல வந்து கோமாளின்னு இதுக்கு முன்னாடி இதே டேரக்டர் எடுத்த ஒரு படத்தை ரெஃபரன்ஸ் பண்ணி சொல்றாங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப இடையில கஸ்டமர் கேர்ல இருந்து கால் வருது. அதை அட்டன் பண்ணா கஸ்டமர் கேர்ல வேற செய்யற பொண்ணு வந்து ட்ரைபல் பிக்லாம் அனுப்பியிருக்கும். ஒரு ஒரு பணம் விடுறதில்ல நீ அப்படின்னு சொல்லி இன்னும் கேட்டு கழுவி கழுவி ஊத்துறான். அவ ஃபோனை கட் பண்ணி அவங்க அக்கா வந்து எனக்கு அவர்கிட்ட அவரோட ஃபோன் எனக்கு வேணும், எனக்கு வாங்கி தா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்க அக்கா அன்னைக்கு நான் இந்த மாப்பிள்ளை வேணுமான்னு கேட்டேன், நீ எனக்கு இப்போ பழைய கேசரியை கொடுத்து அசிங்கப்படுத்தின, இன்னைக்கு வந்து என்ன கேட்குறியா, என்னாலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இருக்கிற பிரச்சனைனால இவன் அந்த பக்கம் போயிடுறான். ஒரு பக்கம் இவனும் இவன் லவரும் ஃபோனில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட அக்காவும் மாப்பிள்ளையும் எப்படி ஃபோனை எடுக்கிறது, எப்படி ஃபோனை கொடுக்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப நம்ம பைத்தியக்காரன் என்ன பண்றான், பசங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையும் அதெல்லாம் நான் பண்றேன்டா, அதெல்லாம் நான் பண்றேன்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப தௌலத்தா ஒரு மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கான். என்ன காட்டுறாங்கன்றது அவன் என்ன காட்டுறான், என்ன சொல்ல வரான்றது அந்த சீன்ல காட்டல. அதே மாதிரி அதே ஆஃபீஸ்ல நிகிதாவை, அவனும் ஒரே ஆஃபீஸ்ல நிகிதாவை காட்டுறாங்க, அதாவது நம்ம ஹீரோயினை. இந்த இடத்துல தான் அவர் வந்து ஒரு காமெடியான சீன் ஒன்று வச்சிருக்காங்க. பசங்கனாலே வந்து கொஞ்சம் அப்படி இப்படியான குரூப் எல்லாம் வந்து வாட்ஸ்அப்ல இருக்கலாம் செய்யும். அப்படி ஒரு குரூப்ல ஒருத்தன் என்ன பண்ணிடுறான், ஒரு மாதிரியான ஒரு ஸ்டோரியை போட்டு விட்டுறான். போட்ட உடனேவும் ஹீரோயின் பார்த்துட்டு ஹீரோக்கு கால் பண்ணி மறுபடியும் அதேதான் கழுவி கழுவி ஊத்துறாங்க. நீ எல்லாம் மனுஷனா, அப்படியா இப்படியா, என்ன ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி இப்படி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கழுவி கழுவி ஊத்துறாங்க. இப்பதான் வந்து அந்த பைத்தியக்காரன் அந்த வீடியோவை, ஏதோ ஒரு வீடியோ தான் காட்டியிருக்கான். அந்த வீடியோவை வந்து எல்லாருக்கும் அனுப்பிச்சு விடுறான். இது பாத்தியா, இது நான் தான் அப்படின்னு சொல்லி அவன் கையில இருக்கிற அந்த டேட்டோவை காட்டி அந்த பொண்ணை காட்டி காட்டி பேசிட்டு இருக்காங்க. என்ன காட்டுறாங்க என்ன பேசுறாங்கன்றத நம்மளுக்கு காட்டல. எப்பயும் போல நம்ம தம்பி வந்துடுறாப்புல, வந்து அந்த கொட்டையை திறந்து திறந்து பார்த்துட்டு இருக்காப்புல. என்னதான் பாக்குறான்றது அந்த இடத்துல நமக்கு சொல்லலாம். இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பெட்ட போய் உட்காந்து சரக்கடிக்க உட்காந்துடுறாங்க. அப்ப ஹீரோ இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான். அவன் வந்து அவனை பார்த்த உடனே ஹீரோ ஒரு மாதிரி ஷாக் ஆகி நின்னுறான். ஏன் அவன் நிக்கிறான் அப்படின்னா, ஹீரோ காலேஜ் படிக்கிறப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டை வந்து எல்லாரும் ஃபேக் ஐடியில ஒரு பொண்ணு மாதிரி நடிச்சு ஹீரோட ஃப்ரெண்டை ரொம்ப ரியலா, ரொம்ப உருகி உருகி லவ் பண்ற மாதிரி ஏமாத்தி அவனை பைத்தியக்காரன் ஆக்கியிருப்பாங்க. இப்போ அந்த ஃபேக் ஐடி நம்ம ஹீரோவோட செல்ல லாகின்ல இருக்கு. இதை ஹீரோயின் பார்த்தா கண்டிப்பா வந்து போலீஸ் கேஸ் வரைக்கும் கூட போகும் அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாம் பயந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின்ட்ட இருந்து ஃபோன் வருது. ஹீரோ பயந்துடுறாரு, போச்சு இவளுக்கு இந்த இன்ஸ்டா விஷயம் தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் வந்து இப்படி ஃபோன் அடிக்கிறா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துடுறாங்க. கடைசியா அதை இன்னும் கண்டுபிடிக்கல. வேற ஒரு விஷயத்துக்காக ஃபோன், ஏன் எல்லாத்தையும் சிங்கிள் சிங்கிள் சொல்லி வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கறதுக்காக ஹீரோயின் ஃபோன் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே கன்வின்ஸ் பண்ணி சமாளிச்சுட்டு ஹீரோ வந்து ஃபோனை வச்சிடறாரு. இருந்தாலும் வந்து இது எப்பயுமே ப்ராப்ளம் தான், நாளைக்கு நம்ம நேர்ல மீட் பண்ணுவோம், மீட் பண்ணி எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ எப்படி அந்த சைன் அவுட் பண்ணிடலாம் அந்த இன்ஸ்டால இருந்து அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஹீரோவோட செல்ல வாங்குறதுக்காக ஹீரோயினை பார்க்க நேரில் போறாரு. ஆனா அந்த டயத்துல ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த விஷயத்த பேசிட்டு இருக்கிறத பின்னாடி இருந்து மாப்பிள்ள கேட்டுட்டு, இதுக்கேப்பா நீங்க அதெல்லாம் பண்ணணும், இங்க இருந்துகிட்டு யாராவது ஒருத்தவங்க ஃபோன்ல லாகின் பண்ணி சைன் அவுட் ஃப்ரம் ஆல் டிவைஸ் கொடுத்துருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது அங்க நடந்துட்டு இருக்கும்போது இந்த சைடு ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி ஃபோனை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றப்ப ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணி மச்சான் மச்சான் நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, நீ வந்து அங்க இருந்து நம்ம இங்கிருந்து இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பண்ணும்போது ஹீரோட செல்லுக்கு ஓடிபி போயிடுது. ஓடிபி அப்படின்னு சரி எப்படியும் வந்து இந்த பொண்ணுகிட்ட ஃபோனை வாங்கி ஓடிபி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றப்ப ஹீரோயின் உஷாராகி ஃபோனை தரல. இந்த டயத்துல ஹீரோயின் கூட அவளோட பாய் பெஸ்டி வந்திருப்பான். அவனும் சேர்ந்து இதுதான் நடக்குது, ஏதோ ஒரு அக்கௌண்ட் இன்ஸ்டா அக்கௌண்ட்டோட தான் இது, எதுக்கு நீ செகண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட்டை செக் பண்ண வச்சிடறான். கடைசியாக செக் பண்ணி பார்த்தா இடையில நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஹீரோயினோட தங்கச்சிக்கும் வந்து ஒரு அக்கௌண்ட்ல இருந்து மெசேஜ் வந்துன்னு சொல்லி, அந்த அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட் அப்படின்றது தெரிய வருது. தெரிய வந்தோடனே உங்களால தாங்கவே முடியல, ஏன்டா இவ்வளோ சீப்பா நடந்துக்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை பிடிச்சி ஹீரோயின் திட்டுறா. இல்ல நான் சத்தியமா பண்ணல, நான் பண்ணேன்னு சொல்ல போறேன், ஏன் நான் பண்ணாத நான் பண்ணேன்னு சொல்ல போறேன், எப்படி நான் பண்ணேன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி பார்க்கறான். அதை கேட்கல. இடையில ஹீரோயினோட பாய் பெஸ்டி வந்து உள்ள வந்து தேவையில்லாம அசிங்கமா பேசுனதும் இவனுக்கு இருந்த டென்ஷனுக்கு அவன் மூக்கம் அடிச்சு விட்டுறான். ஹீரோயினையும் அடிக்க போயிடுறான். ஆனா நிப்பாட்டிடுறான். ஹீரோயினு அவன் ஃப்ரெண்டை கூட்டுக்கிட்டு கிளம்பிடுறான். இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் யாரா இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறது, என் ஆளுக்கு எப்பறம் நீங்க மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி, ஃப்ரெண்ட் நீங்க தான்டா யாரும் அனுப்பியிருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சி திட்டுறான். அவங்க எல்லாரையும் அனுப்பிச்சு முதல் வெளியே போங்கடா, யாரும் இங்க இருக்காதுங்கடா அப்படின்னு சொல்லிடுறான். இந்த சைடு ஹீரோட அக்கா மாப்பிள்ளையோட ஃபோன் எடுக்க போலான்னு போறப்ப ஒரு சின்ன பையன் மாப்பிள்ளையோட ஃபோனை எடுத்துடுறான். எடுத்துட்டு இந்த ஃபோன்ல நான் வந்து அங்கிள்
ட்ரெஸ்லாம் இருக்கிறத பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லி பிரச்சனை பண்ணுறான். அதை காட்டுங்க, ஒரே ஒரு தடவை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்ப அந்த பையனை யாரும் நம்பாம கூப்பிட்டு போயிடுறாங்க. இது இன்னும் ஹீரோ ஹீரோவோட அக்காவுக்கு இன்னும் டவுட் ஆயிடுது. த்ரூ த கோரில் ஹீரோவோட அக்கா மாப்பிள்ளை கிட்ட போய் ஃபோனை கொடுங்க கொடுங்கன்னு கேட்கவும், இவனும் ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சண்டை போட்டு வந்து மாப்பிள்ளை கிட்ட போய் ஒரு மாதிரி சண்டை போடுற மாதிரி நடந்துக்கிறத பார்த்துட்டு ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோவை பலார்னு கணத்துலேயே அரைஞ்சு போடா அனுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவன் ஒன்றும் சொல்லாமல் வந்துடுறான். வந்துட்டு இந்த பக்கம் உட்காந்து ஃபீல் பண்ணுறான். இல்லைம்மா நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்கிறான். அவங்க அம்மா வந்து என்னடா அவன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். அந்த பொண்ணை நீ நம்பலையான்னு கேட்டால், இல்லை அந்த பொண்ணை நான் நம்பாமல் இல்லை, அந்த பொண்ணு தப்புலாம் பண்ணல, இருந்தாலும் எதுக்கு எல்லாத்தையும் போய் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்றதான் என் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதே சைடு ஹீரோயின் போய் அவங்க தங்கச்சியை மீட் பண்ணுறான். இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லவும், நீ அவனை சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை அவன் தப்பா போயிடுவானோன்ற ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். 2 பேருக்குமே வந்து ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு காதல் இருக்கு. ஆனால் வந்து முழுமையான நம்பிக்கை இல்லை அப்படின்றது தான் பிரச்சனையா இருக்கு அப்படின்றத ராதிகா அவங்க அம்மா ஹீரோவோட அம்மா ராதிகா சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு எல்லா பசங்க கூட பழகிட மாட்டாங்க, பிடிச்சவங்க கூட மட்டும் தான் பழகுவாங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. இந்த சைடு ஹீரோயினோட பாய் பெஸ்ட் வந்து ஹீரோயின்ட்ட பேச ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் இக்னோர் பண்ணிடுறான். ஹீரோ கொஞ்சம் காம் ஆயிட்டு போய் அவங்க அக்கா கல்யாணம் பண்ணிட்டு போறவட்ட போய் இல்லை என்ன மன்னிச்சிருங்க, நான் அந்த டயத்தில் தப்பா நடந்துக்கிட்டேன், ஒரு மாதிரி ஹாஷா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறான். உடனே மாப்பிள்ளை என்ன பண்றாரு, இல்லை பரவாயில்ல, நான் ஏன் தெரியுமா என் ஃபோனை தரல, எல்லாரும் என்னை பாடி ஷேமிங் பண்ணுவாங்க, என் வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்தா எல்லாரும் என்னை கலாச்சி தான் இருப்பாங்க, அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருந்துச்சு, அதெல்லாம் உங்க அக்கா பார்த்தா வருத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டல, வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பான். இதை பின்னாடி ஃபோனில் விட்டுட்டு இருந்த அவங்க அக்கா கிட்ட டேரெக்டாகவே பேசிக்கிட்டு உள்ள வந்து அந்த ரூம்குள்ள வந்து ஃபோனை அன்லாக் பண்ணி ஹீரோவோட அக்கா கிட்ட மாப்பிள்ளை கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் இவங்களோட ப்ராப்ளம் சரியாயிடும். அந்த சைடு ஃப்ரெண்ட்ஸ், இவன் வெட்டி விட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எங்க மேல தப்பு இருக்குடா, நாங்க ஒரு சில தப்பு பண்ணியிருக்கோம், அதுக்காக நாங்க வந்து நீ நினைக்கிற அளவுக்கு ரொம்ப மோசம் பண்ணவங்களா இல்லடா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறாங்க. இவனும் எல்லாரையும் மன்னிச்சிடறான். എന്നിട്ട് இவனும் மன்னிப்பு கேட்கறான், நான் நிறைய பேசுறேன் அப்படின்னு சொல்லி. இந்த சைடு ஹீரோயினோட தங்கச்சி செல்லுக்கு ஹீரோயின் ஒரு மாதிரி தப்பா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்துருக்கு. அதை பார்த்தது ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை நம்பாம போட்டு அடின்னு அடிச்சு ஒரு மாதிரி அசிங்கமா திட்டிட்டு போயிடுறாரு. அந்த சைடு ஹீரோயினோட பாய் பெஸ்டி எல்லாருக்கும் இந்த மெசேஜ் போயிடுது. ஹீரோ ஃபீல் பண்றான். ஃபீல் பண்ணி அவன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லி எல்லாரும் செக் பண்ணுங்க, இது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் பைக் எடுத்துக்கிட்டு வேகமா போயிட்டு இருக்கான் லவரை தேடி. கடைசியா ஒரு இடத்துல போய் நிக்கிறான். நிக்கிற இடத்துல ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் என்ன மரம் அப்படின்னா, ரொம்ப நேரமா ஒரு பையன் வந்து வந்து பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த பையன் யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ஒரு டயத்துல அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, சும்மா சும்மா இருந்து பார்த்து செக் பண்ணிட்டே இருந்த அப்படின்னா அதை நம்பாம வந்து ஒவ்வொரு தடவையும் நீ அந்த மரத்தோட கொட்டையை எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்த அப்படின்னா எக்காலத்துலேயும் அது மரமே ஆகாது, அதை நம்பு, விட்டுட்டு போ, டைம் கொடு, அப்படின்னாதான் அது உன் நம்பிக்கைக்கு வளர்ந்து நிற்கும், இல்லைன்னா அது என்றைக்கும் வளராது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அதை இன்னைக்கு பார்த்து மிரண்டு போகிறான். அந்த மரத்துக்கு பின்னாடி பார்க்கலாம் பௌர்ணமி. என்றைக்குமே பௌர்ணமி ஆனால் இவனும் ஹீரோயினும் பீச்சுக்கு போவாங்க. அதை நினச்சி பார்க்குறான். பீச்சுக்கு போகிறான். ஹீரோயின் அங்கே தான் இருக்குது. போன உடனே ஹீரோயின் வாயை மூடுறான். நீ என்கிட்ட எதுவும் சொல்ல தேவையில்லை, எனக்கு தெரியும் நீ எதுவும் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோயினும் வந்து நானும் உன்னை நம்புறேன், நீ நல்லவதா அப்படின்னு சொல்லி சொல்றான். கடைசியா அந்த வீடியோவை ரெடி பண்ண நம்ம பைத்தியக்காரனை எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிச்சு போலீஸ்ல மாட்டி விட்டுறாங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது. அப்ப சொல்றான், நான் சொன்னல அப்படின்னு சொல்லி ஒரு வழியா இவங்க ஒரு மாதிரி சந்தோஷமா படத்தை முடிக்கிறாங்க.